அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்து நாமத்தினால உங்களை நான் வாழ்த்துகிறேன். நம்ம கடந்த வீடியோ கிறிஸ்துவ திருமண உடன்படிக்கையின் சட்டம் அப்படின்ற தலைப்பில் நம்ம பேசணுங்க. இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னாக்கா, வெளிப்படுத்தின விசேஷத்தில் 24 மூப்பர்கள் அப்படின்னு வராங்க. ஆண்டவருடைய சிங்காசனத்துக்கு முன்பாக 4 ஜீவன்கள் இருக்குது. அந்த 4 ஜீவன்களே சுற்றிலும் 24 மூப்பர்கள் இருக்கிறாங்க அப்படின்னு நம்மளுக்கு பைபிளில் எழுதியிருக்கு. ஆண்டவருடைய சிங்காசனத்தை சுற்றிலும் முன்பாக, ஆண்டவருடைய சிங்காசனத்துக்கு முன்பாக 24 மூப்பர்கள் இருக்கிறாங்க அப்படின்னு பைபிளில் எழுதியிருக்குதுங்க. ஒரு சிலர் என்ன சொல்றாங்க, இந்த 24 மூப்பர்கள் ரட்சிக்கப்பட்ட மக்கள் மட்டும்தான். அந்த மூப்பர்கள்ல ரட்சிக்கப்பட்டவங்க மட்டும்தான். அந்த 24 மூப்பர்கள் அப்படின்னு சொல்றது இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால கழுவப்பட்டு ரட்சிக்கப்பட்ட மக்கள் தான் அங்க 24 மூப்பர்களா உட்கார்ந்து இருக்கிறாங்க அப்படின்னு ஒரு அம்மா செய்தியில சொல்றாங்க. ஸோ அப்படியே கூட 24 மூப்பர்கள் ரட்சிக்கப்பட்டவங்க அப்படின்னு சொன்னா, அப்போ பழைய ஏற்பாட்டில் இருக்கிற மக்கள் எல்லாம் ரட்சிக்கப்படலையா? ரட்சிக்கப்படலையா? ஒரு ஆதாம் தவறு செய்தாரு, உலகத்தில் இருக்கிற எல்லா மக்கள் மேலேயும் அந்த பாவம் விழுந்துச்சு. அதே மாதிரி அந்த பாவத்தை நீக்கிறதுக்காக இயேசு சாமி இந்த பூமியில வந்தாரு. ரத்தத்தை சிந்தி இந்த பூமியில உண்டான அந்த பாவம், ஆதியில ஏதேன் தோட்டத்துல உண்டான பாவம், ஆதாமேவால உண்டான பாவம் எல்லாரும் மேலே தான் போய் விழுந்துச்சு. அப்போ அந்த எல்லா பாவத்தையும் இயேசு சாமி அவருடைய ரத்தத்தினால கழுவிட்டாரு, கழுவி சுத்தம் பண்ணிட்டாரு, எல்லா மக்களையும் கழுவிட்டாரு. ஸோ பழைய ஏற்பாட்டில் இருக்கிற மக்களை அப்ப இயேசு சாமி அவருடைய ரத்தத்தினால கழுவலையா? அப்ப அவங்க எல்லாம் எங்க இருக்கிறாங்க? அவங்க இப்ப எங்க இருக்கிறாங்க? இப்ப அவங்க இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால கழுவப்பட்டாதான் பரலோகம் போய் சேர முடியும். பரலோகத்துல போய் சேரணும்னா இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால கழுவப்பட்டிருக்கணும். அப்போ பழைய ஏற்பாட்டில் இருக்கிறவங்க எல்லாம் கழுவப்படலையே. அப்ப எப்படி அவங்க பரலோகத்துக்கு போயிருப்பாங்க? அப்ப புதிய ஏற்பாட்டில் இருக்கிற இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால கழுவப்பட்டவங்க மட்டும்தான் பரலோகம் போக முடியுமா? அப்படின்னா பழைய ஏற்பாட்டு மக்கள் என்ன ஆச்சு? பழைய ஏற்பாட்டு மக்கள் பரலோகத்தை போய் சேரலையா? அந்த அம்மா என்ன சொல்றாங்க, இல்ல இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால கழுவப்பட்டவங்க மட்டும்தான் பரலோகம் போய் சேர முடியும். அவங்க கழுவலையே. கழுவலையே. அப்ப இந்த 24 மூப்பர்கள் இருந்தது, ரட்சிக்கப்பட்ட மக்கள் மட்டும்தான் அந்த 24 மூப்பர்களை குறிப்பிட்டு சொல்லுதுன்னு அந்த அம்மா சொல்லுது. ஆனா அவங்களுக்கு என்ன தெரியலன்னா, இயேசு கிறிஸ்துனுடைய ரத்தம் இந்த பூமியில இருக்கிற எல்லா மக்களுடைய பாவங்களுக்கும் பரிகாரம் பண்ணி அவர் முடிச்சிட்டாரு. எல்லா பாவத்துக்கும், எல்லாருடைய பாவத்துக்கும். இப்போ நீ இப்ப இந்துவா இருந்து கிறிஸ்துவங்களா வந்த, கிறிஸ்துவங்களா நீ வந்த பிறகு உன் பாவத்தை ஏசாமி ரட்சித்து கழுவிட்டாரு தானே? அப்போ நீ நீங்க நம்புறீங்க, என் பாவத்தை ஏசாமி கழுவிட்டாரு, நீங்க நம்புறீங்க. ஆனா நம்பாத சகோதர சகோதரிகள் இருக்கிறாங்களே, அப்ப அவங்க எப்படி அப்படின்னா, அவங்களும் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டாங்க. இந்த பூமிக்கு கடவுளா வந்தாரு, நம்ம பாவத்தை சுமந்தாரு, நம்ம பாவத்துக்கு அவர் பரிகாரம் பண்ணி முடிச்சிட்டாரு, கழுவிட்டாரு. அவர் பரலோகத்துக்கு அவர் உயிர் பெற்று எழுந்தாரு, பரலோகத்துக்கு போயிட்டாருன்னு அவங்க விசுவாசித்தாங்கன்னா, விசுவாசித்து ஏற்றுக்கொண்டாங்கன்னா அவங்களும் பரலோகத்துக்கு போவாங்க, அவங்களும் ரட்சிக்கப்படுவாங்க. யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவை தன் சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவர் ரத்தத்தினால நம்ம பாவம் கழுவப்பட்டு நம்ம மீட்கப்பட்டோம் என்று விசுவாசிக்கிறாங்க பாரு, அத்தனை பேரும் பரலோகத்துக்கு போவாங்க. ஆனா இயேசு சாமி இந்த உலகத்தில் இருக்கிற
எல்லா மக்களுடைய பாவங்களுக்கும் அவர் பரிகாரம் பண்ணி முடிச்சிட்டாரு. ஏற்றுக்கொண்டவங்க ரட்சிக்கப்பட்டாங்க, ஏற்றுக்கொள்ளாதவங்க ரட்சிக்கப்படல. சோ நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ரத்தம் சிந்தந்து ஆதாம் தொடங்கி மணவாட்டியாகிய சபை எடுத்து கொள்ளப்படுற வரைக்கும், அதுக்கு பின்னாடி 1000 ஆண்டு ஆட்சியில வரைக்கும் கூட மக்கள் ரட்சிக்கப்படுறதுக்காக தான் அவர் இந்த பூமிக்கு வந்தாரு. எல்லா பாவங்களுக்கும் கழுவிட்டார், பரிகாரம் பண்ணிட்டாரு. நம்ம அதை ஏற்றுக்கொள்ளல. ஸோ இயேசு சாமி ரத்தம் சிந்தந்து உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களுக்காகவும் தான் அவர் ரத்தம் சிந்தினாரு. ஸோ பழைய ஏற்பாட்டு மக்களுக்கு கூட அவர் ரத்தம் சிந்தினாரு. அவர் மரிச்ச பிறகு மரிச்சாருல, உடனே கல்லறை எல்லாம் திறக்கப்பட்டது. பரிசுத்தவான்கள் உயிர்த்தெழுந்து எருசலேம் பட்டணத்துக்குள்ள போனாங்க. தேவாலயத்தின் திரைச்சீல 2ஆக கிழிக்கப்பட்டது அப்படின்னு எல்லாம் வேதத்துல எழுதியிருக்கு. அப்போ இயேசு சாமி மரிச்ச உடனே கல்லறையிலிருந்து உயிர் பெற்றாங்க. அவங்க யாரு? பழைய ஏற்பாட்டு காலத்தில் இருந்த பரிசுத்தவான்கள். பழைய ஏற்பாட்டு காலத்தில் இருந்த பரிசுத்தவான்கள். புரியுதுங்களா? அங்க அந்த வசனத்தை படிங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 19வது அதிகாரம், 5வது அதிகாரம் 9வது வசனம் படிங்க. தேவரீர் புஸ்தகத்தை வாங்கவும் அதன் முத்திரைகளை உடைக்கவும் பாத்திரராயிருக்கிறீர். ஏனெனில் நீர் அடிக்கப்பட்டு சகல கோத்திரங்களிலும் பாஷைக்காரிலும் ஜனங்களிலும் ஜாதிகளிலிருந்து எங்களை தேவனுக்கென்று உம்முடைய இரத்தத்தினாலே மீட்டுக்கொண்டு எங்கள் தேவனுக்கு முன்பாக எங்களை ராஜாக்களும் ஆசாரியர்களுமாக்கினீர். நாங்கள் பூமியிலே அரசாள்வோம் என்று புதிய பாட்டை பாடினார்கள். இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால எங்க பாவலெல்லாம் கழுவி எங்களை சுத்திகரித்து எங்களை ராஜாக்களும் ஆசாரிய திருக்கூட்டம் ஆக்கினார்கள் அப்படின்னு வசனம் இருக்கு. இந்த வசனத்தை தான் அந்த அம்மா கோட் பண்றாங்க. ஸோ இயேசு கிறிஸ்து ரத்தம் சிந்தந்து புதிய ஏற்பாட்டில் இருக்கிற மக்களுக்கு மட்டும் கிடையாதுங்க, பழைய ஏற்பாட்டில் இருக்கிற மக்கள் எல்லாருக்கும். அதாவது ஆதாம் தொடங்கி இந்த பூமியில ரட்சிப்பின் பணி நடக்கிற எல்லா மக்களுக்கும் இயேசு சாமி பரிகாரம் பண்ணிட்டாருங்க. அதனால பழைய ஏற்பாட்டில் இருக்கிற மக்களுடைய பாவங்கள் கூட அவருடைய ரத்தத்தினால கழுவப்பட்டுச்சு. பூமியில இருக்கிற எல்லா பாவம் கழுவப்பட்டுச்சு. புரியுதுங்களா? அதனால இந்த 24 மூப்பர்கள் அப்படின்னு சொல்றது பழைய ஏற்பாட்டில் இருக்கிற 12 கோத்திரத்து தலைவர்கள், புதிய ஏற்பாட்டில் இருக்கிற 12 சீடர்கள், இயேசுவோடு கூட இருந்த 12 சீடர்கள். இவங்க பழைய ஏற்பாட்டில் இருந்த 12 பேரு, புதிய ஏற்பாட்டில் இருந்த 12 பேரு. இந்த 2 பேரும் சேர்ந்ததுதான் 24. இந்த 24 பேரு தான் ஆண்டவருடைய சிங்காசனத்துக்கு முன்பாக வெண்வஸ்திரம் தரித்து கிரீடங்களை வச்சுக்கிட்டு சிங்காசனத்துல அமர்ந்து இருக்கிறாங்க. வசனத்துல எழுதியிருக்கு. அப்போ புதிய ஏற்பாட்டு மக்கள் மட்டும் அங்க உட்கார்ல, பழைய ஏற்பாடு மக்கள் இருக்கிறாங்க, புதிய ஏற்பாட்டு மக்கள் 2 பேரும் சேர்ந்துதான் இருக்கிறாங்க. இதுக்கு உதாரணமா வெளிப்படுத்தின விசேஷத்துல பரம எருசலேம் இந்த பூமிக்கு இறங்கி வருதுல்ல, அந்த எருசலேமை சுற்றிலும் மதில் சுவர் இருக்குது. அந்த மதில் சுவருக்கு அஸ்திபார கல்லாக 12 சீடர்கள், இயேசு கூட இருந்த 12 சீடர்கள் அந்த அஸ்திபார கற்களாக இருக்கிறாங்க. அந்த காம்பவுண்ட் சுவருக்கு அஸ்திபார கற்களாக 12 சீடர்கள் இருக்கிறாங்க. புதிய ஏற்பாடு வர 12 சீடர்கள். அந்த அந்த நுழைவாயிலுக்கு, அதாவது அந்த காம்பவுண்டுக்கு, அந்த மதில் சுவருக்கு ஒரு பக்கத்துக்கு 3 வாசப்படி, இன்னொரு பக்கத்துக்கு 3 வாசப்படி, அந்த மாதிரி 4 பக்கத்துக்கு முன்னாங்க 12 வாசப்படி, 12 கற்கள் அஸ்திபார கற்களாக ஆண்டவர் வச்சுக்கிறாரு. ஒரு வாசப்படிக்கு கீழே நுழைவாயிலுக்கு கீழே அஸ்திபார கல்லா வச்சுக்கிறாரு. ஆனா அந்த நுழைவாயில் இருக்குது பத்தியா,
அந்த நுழைவு வாயில்ல மேல பழைய ஏற்பாட்டுல இருக்கிற அந்த 12 கோத்திரங்கிறாங்க பாரு, அந்த 12 கோத்திரத்தாருடைய பேரு நாமங்கள் எழுதப்பட்டிருக்குதான். அப்ப 12 கோத்திரமா 12 பேரு, அந்த 12 பேரும் 12 வாசலுக்கு மேல எழுதப்பட்டிருக்குது. இது எப்படி ஏன் எழுதினாரு? சோ நம்மளை ராஜாக்களும் ஆசாரிய திருக்கூட்டம் ஆக்கினார் அப்படின்னு வசனத்துல எழுதிதான் இருக்குது. இது 2 விதமான அபிஷேகம். அது ராஜாக்குரிய அபிஷேகம், ஆசாரியனுக்குரிய அபிஷேகம். 2 அபிஷேகத்தை பத்தி அவங்க மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. எங்களை ராஜாக்களும் ஆக்கினீர்னாக்கா ஆளுகை செய்கிறவங்க, ஆட்சி செய்கிறவங்க, அதிகாரம் பெற்றவங்க, அவங்க தான் ராஜரிக அபிஷேகம் பெற்றவங்க. ஆசாரியர்கள் அப்படின்றவங்க கடவுளுக்கும் மக்களுக்கும் நடுவுல நின்று மக்களுக்காக கடவுள்கிட்ட பரிந்து பேசுறவங்க. அப்படி பரிந்து பேசுறவங்க தான் ஆசாரியர்கள். பழைய ஏற்பாட்டுல மக்களுக்கும் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கும் முன்னாடி அந்த 2 பேருக்கும் மகா பரிசுத்த ஸ்தலம் கடவுள் அங்க பிரசன்னமா இருக்கிறாரு இல்லையா, அதுக்கும் மக்களுக்கும் நடுவுல ஆசாரியர் நிக்கிறாரு. ஆசாரியர் நிக்கிறாரு. ஏன் நிக்கிறாருன்னா மக்களுக்காக பரிந்து பேசுறாரு. மக்கள் கொடுக்குற காணிக்கை கொண்டு போய் அங்க பலிபீடத்தாண்ட வைக்கிறாரு. பாவ நிவாரண பலி செலுத்துறாரு. யாரு? ஆசாரியன். கடவுளுக்கும் மனிதர்களுக்கும் நடுவுல நின்று பணி செய்யறவன் தான் ஆசாரியன். இந்த ராஜான்னு சொல்லி ராஜரிக அபிஷேகம் சொல்லி சொல்ற பத்தியா, அவங்க இயேசு சாமி உயிர்த்தெழுந்து பரலோக போறதுக்கு முன்னாடி சீடர்களுக்கு அதிகாரத்தை கொடுக்கிறாரு. பேய ஓட்டு, பிசாச ஓட்டு, அற்புத அடையாளம் செய்யி, நோயை நல்லாக்கு, நாமத்தின் நிமித்தமா நீ அற்புத அடையாளம் செய்யுன்னு சீடர்களுக்கு அதிகாரம் கொடுத்தாரு. அந்த அதிகாரம் தான் ராஜரிக அதிகாரம். அதிகாரம் ராஜா அதிகாரம் செய்யறாரு இல்லையா. ஒரு ஆளை பார்த்து போனா வானா வரான். ராஜா கமாண்ட் கொடுத்தாக்கா செய்யறாங்க, கட்டளையிடுறாரு. ராஜா கமாண்ட் கொடுக்கிறார் ராஜா. சோ இந்த ராஜரிக அபிஷேகம் பெற்றவங்க முக்கியமா சாத்தானுடைய கிரி அழிக்கிறவங்க, சாத்தான ஓட்டுறவங்க, பிசாசு ஓட்டுறவங்க. என் நாமத்தினால பிசாச ஓட்டுனாரு இல்ல, அந்த அதிகாரம் ராஜரிக அதிகாரம். நான் ஒரு ராஜா, எனக்கு அதிகாரம் இருக்குது, அந்த நாமத்தினால பிசாச ஓடே அதிகாரம், கமாண்டு. சாத்தானுடைய கிரியைகளை இயேசு கிறிஸ்து நாமத்தினால அந்த அதிகாரத்தினால சாத்தானுடைய கிரியை அழிக்க கட்டளை கொடுக்கிறாரு. யாரு? ராஜரிக அபிஷேகம் பெற்றவங்க. புரியுதுங்களா? பழைய ஏற்பாட்டுல ஆசாரியர்களாகவும் புதிய ஏற்பாட்டுல ராஜாக்களுமாக சித்தரிக்கப்பட்டிருக்குதுங்க. சோ அங்க இன்னொரு முறை அந்த வசனத்தை நீங்க படிங்க. 5வது அதிகாரம் 9வது வசனம். இங்கிருந்து படி. எங்களை ராஜாக்களும் எங்கள் தேவனுக்கு முன்பாக எங்கள் தேவனுக்கு முன்பாக எங்களை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கினீர். அதுக்கு முன்னாடி என்ன எழுதிக்குது? உம்முடைய ரத்தத்தினாலே. இங்கிருந்து படி. தேவரீர் புஸ்தகத்தை வாங்கவும் அதன் முத்திரைகளை உடைக்கவும் பாத்திரராயிருக்கிறீர். ஏனெனில் நீர் அடிக்கப்பட்டு சகல கோத்திரங்களிலும் பாஷைக்காரரிலும் ஜனங்களும் ஜாதிகளிலிருந்து சகல ஜனங்களிலும் சகல கோத்திரங்களிலும் சகல ஜாதிகளிலும் சகல பாஷைக்காரர்களும் இருந்து எங்களை தேவனுக்கு உம்முடைய ரத்தத்தினாலே மீட்டுக்கொண்டு, உம்முடைய ரத்தத்தினாலே எங்களை மீட்டுக் கொண்டீங்க. பல கோத்திரம் பழைய ஆதாம் தொடங்கி ஏதேன் தோட்டத்திலிருந்து இந்த உலகம் முடிகிற வரைக்கும் இயேசு கிறிஸ்துவனுடைய ரத்தத்தினால
கழுவப்பட்டு மீட்டுக் கொண்டே சுத்திகரிச்சிட்டாரு ஏசாமி. அப்ப பழைய ஏற்பாட்டு மக்களையும் சுத்திகரிச்சிட்டாருன்ற அர்த்தம். ஆனா உம்முடைய ரத்தத்தினாலே எங்களை கழுவி எங்களை சுத்திகரித்து எங்களை ராஜாக்களும் ஆசாரிய திருக்கூட்டமாக்கினீர். உமக்கே எங்கள் தேவனுக்கு முன்பாக எங்களை ராஜாக்களும் ஆசாரியர்களுமாக்கினீர். நாங்கள் பூமியிலே அரசாளுவோம். நாங்கள் பூமியிலே அரசாளுவோம். அப்படின்னா 1000 ஆண்டு ஆட்சி இயேசுசாமி இந்த பூமியில வந்து ஆட்சி செய்யும் பொழுது பரலோகத்தில் இருக்கிற பரிசுத்தவான்கள் எல்லாரும் இயேசுசாமி கூட இந்த பூமிக்கு வருவாங்க. அந்த பரிசுத்த கூட்டம் இந்த பூமியை ஆட்சி பண்ணும். இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால கழுவப்பட்டு மீட்கப்பட்ட அத்தனை பேரும் இந்த பூமியில வந்து ஆளுகை செய்வோம் தான் அங்க வசனம் எழுதியிருக்குது. அப்போ பழைய ஏற்பாட்டில் இருக்கிற ஆபிரகாம், மோசே, எலியா, யோசுவா, தாவீது, எலிஷா, எவ்வளவு பரிசு. அப்ப அவங்க எல்லாம் பரலோகத்துக்கு போலியா? அவங்க எல்லாம் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால அவங்க பாவமெல்லாம் கழுவப்படலையா? ஸோ எல்லா மக்களுடைய பாவங்களுக்கும் இயேசுசாமி பரிகாரம் பண்ணி முடிச்சிட்டாரு. இயேசுசாமி மரிச்ச உடனே பழைய ஏற்பாட்டில் இருந்த ஆதாம் தொடங்கி இயேசுசாமி மரிச்சு உயிர் விடுற வரைக்கும் எவ்வளோ மக்கள் அந்த மக்களுடைய பாவங்களுக்கெல்லாம் இயேசுசாமி கழுவிட்டாரு. அவரை யாரெல்லாம் விசுவாசித்தாங்களோ, யாரெல்லாம் அவரை நேசித்தாங்களோ அத்தனை பேருடைய பாவங்களையும் சுத்திகரிக்கப்பட்டு ஆயிடுச்சு. ஏன்னா மேகத்தின் கீழ் அவங்க ஞானசானம் பெற்றார்கள்னு எழுதி இருக்குது. ஸோ இந்த 24 மூப்பர்கள் யார் அப்படின்னா பழைய ஏற்பாட்டில் இருக்கிற 24 குலத்தலைவர்கள் 12 பேரும், புதிய ஏற்பாட்டில் இயேசுசாமி கூட இருந்த 12 சீடர்களும். இந்த 12 2 பேரும் சேர்ந்தவங்க தான் 24 மூப்பர்கள். இந்த 24 மூப்பர்கள் தான் சிங்காசனத்துக்கு முன்பாக, தேவனுடைய சிங்காசனத்துக்கு முன்பாக சிங்காசனத்தை போட்டு இவங்க அமர்ந்திருக்கிறாங்க. இவங்க தலை மேல கிரீடத்தை வச்சுக்கிறாரு, வெண்வசனம் தரிச்சிருக்கிறாங்க அப்படின்னு வசனம் சொல்லு கொடுத்திருக்கிறாரு. ஸோ அந்த 24 மூப்பர்கள் இருந்தது. பழைய ஏற்பாட்டில் வர 24 பேரு, 12 பேரு, புதிய ஏற்பாட்டில் வர 12. இவங்க 2 பேரும் சேர்ந்தது 24 மூப்பர்கள் தான் தேவனுடைய சிங்காசனத்துக்கு முன்பாக இருந்தவர்கள் அப்படின்னு வசனத்தின் மூலமாக இப்பொழுது உங்களுக்கு நான் சொல்றேன். ஸோ வசனத்தை ஆராய்ந்து பார்க்கணும். வசனம் படிக்கும்போது தேவ ஆவியானவர் ஒத்தாசையோடு படிக்கணும். அப்பதான் அவர் அந்த வெளிப்பாடு, அந்த அது உள்ள இருக்கிற அந்த வசனத்துக்கு உள்ள இருக்கிற அந்த ஆழமான கருத்துக்களை ஆண்டவர் வெளியே கொண்டு வருவாரு. நீ புதிய ஏற்பாட்டை படிச்சேன்னா பழைய ஏற்பாட்டில் இந்த கருத்து இருக்குதுன்னு வரும். பழைய ஏற்பாட்டில் வசனங்களை வாசிக்கும் போது புதிய ஏற்பாட்டு இப்படி சொல்லப்படுது. இது இப்படி கோத்து வைக்கிறது பரிசுத்த ஆவியானவர் தான் கோத்து காட்டுவாரு. இது இங்க சொல்லப்பட்டிருக்குது, அது அங்க இருக்குது, இங்க இருக்குதுன்னு ஒப்பிட்டு ஆவியானவர் சொல்லுவாரு. ஆவியான ஒத்தாசையோடு தான் பைபிளை நம்ம வசனங்களை படிக்கணும். ஆவியானவர் இந்த வெளிப்பாடெல்லாம் தருவார். ஸோ இந்த செய்தியை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு, சர்ச் மெம்பர்ஸ்க்கு, ஜெபிக்கிற மக்கள் மத்தியில் ஷேர் பண்ணிக்கோங்க. தயவுசெய்து லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் நிறைய விஷயங்களெல்லாம் நம்ம ஆர்வமாக பேச போகிறோமா. சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கலாம். உடனுக்குடனே இந்த வீடியோ உங்களுக்கு வரும். ஹைப்ன்ற ஒரு ஆப் இருக்குது, அதை டச் பண்ணுங்கள். ஸோ நம்ம எல்லாரும் ஆண்டவருடைய வருகைக்காக ஆயத்தமாகவும், இந்த உலகத்தில் யுத்தங்கள் நடந்துக்கிட்டு இருக்குது. யுத்தங்கள் ஓயணும், சமாதானம் வரணும் இந்த பூமிக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. மாரநாதா